ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ரெமெடி கருவேப்பிலை. இந்த ஒரு கருவேப்பிலை வச்சு தான் நம்ம முடி நல்லா வளர்ச்சியும் நல்லா நீளமாக நல்லா அருத்தியாக வளர்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான கருவேப்பிலை. இப்போ இதில் நான் ஒரு கை கொத்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் காலையில் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. இப்போ இந்த மாதிரி ஒரு இலை, இந்த மாதிரி ஃபுல் ஒரு காம்பு எடுத்து அதில் ஒரு 10 இலை இல்லை ஒரு 20 இலை வரும். இதை நீங்கள் காலையில் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும், காய வச்சுட்டு. இந்த அளவுக்கு காலையில் இந்த மாதிரி ஒரு 10 இலை இல்லை ஒரு 20 இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதில் இருக்கிறது ஒரு 10 இல்லை 15 இலை வரும். இந்த மாதிரி இது நீங்கள் கழுவி காய வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு எல்லாம் வச்சுக்கின்னு காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் முகத்தை கழுவிட்டு இதெல்லாம் மென்று சாப்பிடலாம். நல்லா முடி வளர்ச்சும் நல்லா அர்த்தியாக கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பு எடுத்து இந்த இலையில் இந்த காம்பில் இருக்கிற இலை அத்தனையும் நீங்கள் பறித்து சாப்பிடலாம். கருவேப்பிலை இதில் நல்லா முடி வளர்ச்சும் நல்லா நீளமாக நல்லா அர்த்தியாக கொடுக்கும். நம்மளுக்கு முடி கொட்டுறது கூட ஒருத்து நம்ம வரும்போது எவ்வளோ சீப்பில் முடி வரும் அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும். அதனால நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லைன்னா நான் வேறு மெத்தடில் நானும் ஃபாலோ பண்ணுறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படி கூட நீங்கள் சாப்பிடலாம். இது ஒரு காம்பு எடுத்து இந்த 10 இலை சாப்பிட்ற நான் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கின்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு காலையில் நான் எடுத்துக்கிற வெறும் வயிற்றோடு. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுற வீடியோவில். இப்போ இந்த கருவேப்பிலை நம்ம வாங்கின்னு வந்த பிறகு நல்லா இதை பிரிச்சுட்டு ஒரு கை அளவு கொத்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை. இது நல்லா உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணி நல்லா காய வைக்கணும். இப்போ அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக எடுத்துக்கணும். இப்போ இது தண்ணியில் நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கணும். நம்ம அப்படியே அரைச்சி வைக்கக்கூடாது, ஏன்னா இதில் பூச்சி எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவிக்கணும். ஒரு கைப்பிடின்றது நீங்கள் 2-3 கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 தண்ணி நல்லா கழுவிக்கணும். கழுவும் போது லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கணும்னா ரொம்ப காஞ்சிட்டு இருக்கிற கருவேப்பிலை எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு கூட நீங்கள் காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை சாப்பிடணுன்னாக்கா அப்படியே ஒரு காம்பு எடுத்து அப்படியே அதில் உருவிட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் பூச்சி என்னென்ன இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், தெரியாமலே இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி கூட கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு பாக்ஸில் போட்டு இப்படியே ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுனாக்கா. இல்லை பவுட்ரு பண்ணி தான் சாப்பிட்றணும், அது நல்லா இருக்குது அந்த மாதிரினாக்கா நான் அந்த மாதிரி தான் பவுட்ரு பண்ணி நான் வச்சுக்க நான் சாப்பிட்றேன். நான் பாருங்க, இது ஒரு தண்ணியில் கழுவிட்டு அடுத்து நான் இன்னொரு தண்ணியிலையும் இது கழுவணும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். நல்லா தாராளமாக உங்களுக்கு வேண்டாம் ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி கூட எடுத்துக்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நான் அடுத்து இன்னொரு தண்ணியில் இது கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2வது தண்ணியில் நான் இதை கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது கழுவின பிறகு நல்லா காய வச்சுக்கணும். அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா அந்த ஈரம் இருக்கிறதுனால க்ளீனாக அரைப்படாது. அது இல்லாமல் இது நல்லா காய வைக்கணும். அதாவது ஒரு காட்டன் டவலோ இல்லை ஏதாவது ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அதை நல்லா அதில் இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ ஒரு முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கிது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டு இப்போ நான் கழுவி வச்ச இந்த கருவேப்பிலை இது மேலே, ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம இந்த துணியிலே இப்படி தொளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்ட பிறகு இதில் லைட்டாக இந்த மாதிரி
தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி இது பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இன்னும் 2 தடவை 2-3 தடவை இந்த மாதிரி துணியில் நம்ம க்ளீனாக துடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி இருக்கிறது தெரியாது. ஏன்னா தண்ணியோடு அரைச்சோம்னா அந்த இது கிடைக்காது, க்ளீனாகவும் இது அறியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த காட்டன் துணியிலே நல்லா காட்டன் துணியிலே இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இதாகிடும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டோம்னா தான், இல்லைன்னா தண்ணியோட தயவுசெய்து அப்படியே அரிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம்னா கூட நல்லா பரவாயில்ல காய வைங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம், வெளியே காய வைக்கிறது வேண்டாம். பாருங்கள், இப்போ என் கையில் எவ்வளோ ஈரம் இருக்குது, இந்த மாதிரி கையில் பண்ணியிருந்துக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி துணி காட்டன் துணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரித்து இது பண்ணுவோம். அந்த தண்ணியெல்லாம் இதாகிடும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். நல்லா ஈர இதெல்லாம் இருக்குது, என் கையில் தண்ணியே இல்லை. இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நான் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நீங்கள் ஜெலிச்சு வச்சிங்கன்னா நல்லா ஒரு 2 வாரத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த எல்லாம் பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணியோடு அரைச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இது ஆகாது. இப்போ நான் அரைச்சின்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி எந்த அளவுக்கு நல்லா மையாக நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற பவுட்ரு மாதிரி நம்மளுக்கு வரும். நம்ம காலையில் கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி வச்சு அதிலே நம்ம கலக்கி குடிக்கலாம். இல்லை அப்படியே ஒரு டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி கூட குடிக்கலாம். ஏன்னா மென்னி சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் ஈஸியான மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் இப்படி தான் எடுத்துக்கிறேன். நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்கினேன். பாருங்கள், இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு நைஸாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கருவேப்பிலை காஞ்சிட்டு இருக்கணும். நம்ம காயாமல் அரைச்சோம்னா இந்த மாதிரி பவுட்ரு வராது. அதுக்கு நீங்கள் வீட்டிலே ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 ஹவர் கூட நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி பவுட்ரு வரும். அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், காய வச்சுட்டு நல்லா இது. இப்போ நான் ஜெலிச்சிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் இது ஜெலிக்கணும். நல்லா நைஸாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் திப்பியாக இருக்கிறது நீங்கள் எடுத்து வச்சு ஃபேஸ் பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் தெரியுதுங்களா கொஞ்சம் குறைன்னு இருக்கிறது. அது தேவையில்லாது ஃபேஸ் பேக் எதுக்கு யூஸ் பண்ணி. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த ஈரம் இல்லை. இந்த மாதிரி ஈரம் இல்லாத அரைச்சா தான் இந்த அளவுக்கு வரும். கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பவுடர் கிடைக்காது. இப்போ இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். காலையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றோடும் நம்ம பல்லு வெளுக்கிட்ட பிறகு இது வெறும் வயிற்று டீ காஃபி எடுக்காது. ஒரு 2 ஹவருக்கு நம்ம டீயோ காஃபி எதுவுமே எடுக்கக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் அப்படியே வாயில் போட்டு தண்ணியும் குடிச்சிட்டு நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. அப்போ இது நம்ம உடம்புல நல்லா வேலை செய்யும். நம்ம முடி வளர்ச்சிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது நல்லா கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். காலையில் எழுந்துச்சி 1 டீஸ்பூன் அந்த மாதிரி அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினாக்கா எனக்கு இது 1 வாரத்துக்கு தான் வரும். ஏன்னா காலையில் 1 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது 2 ஹவர் கழிச்சு தான் நான் டீ காஃபி ஏதாவது நான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முடி நல்லா க்ரோத்து ஆகும், நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும், நல்லா அடர்த்தியாக வரும். அது இல்லாமல் இது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம
வெறும் வயிற்றோடு எடுக்கணும். எதுவுமே டீ காஃபி குடிச்சிட்டு எடுக்கக்கூடாது. அப்போ தான் இதுக்கூட எஃபெக்ட் நம்மளுக்கு என்னான்னு சொல்லிட்டு க்ளீனாக தெரியும், முடி வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம சாப்பிட்ட பிறகு நல்லா தண்ணியும் குடிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 2 லிட்டராது இல்லை அதுக்கு அதிகமாக உணர முடிச்சுன்னா கூட குடிக்கலாம். அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரிசல்ட் கிடைக்கும். பாய்.